அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் தமிழ் உயிரெழுத்துக்கள் ஓர் அறிமுகம் என்ற தலைப்பில் பார்ப்போம். ஆ அம்மா, ஆ ஆடு, ஈ இலை, ஈ ஈசல், ஊ உடல், ஊஞ்சல், எறும்பு, ஏணி, ஐந்து, ஒட்டகம், ஓணான், ஔவையார். அடுத்தது பிள்ளைகள் அகர வரிசைப்படி சொற்களை ஒழுங்குபடுத்துக. இதில் 12 சொற்கள் இருக்குது. எறும்பு, 5, ஒட்டகம், அம்மா, ஊஞ்சல், ஓணான், ஆடு, உழல், ஔவையார், ஈசல், ஏணி, இலை என்று இதில் 12 சொற்கள் இருக்குது பிள்ளைகள். இந்த 12 சொற்களையும் அகர வரிசைப்படி நாங்கள் ஒழுங்குபடுத்தணும். அதில் முதலாவதாக வரக்கூடிய சொல் என்னென்னா ஆள் ஆரம்பிக்கிற அம்மா, இரண்டாவது ஆடு, மூன்றாவது இலை, நான்காவது சொல் ஈசல், 5 உடல், ஆறாவது ஊஞ்சல், ஏழாவது எறும்பு, எட்டாவது ஏணி, ஒன்பதாவது 5, 10வது சொல் ஒட்டகம், 11 ஓணான், 12 ஔவையார். உயிரெழுத்துக்களை வகைப்படுத்தலாம். இந்த உயிரெழுத்துக்களை எப்படி வகைப்படுத்தினோம் என்றதை நீங்கள் கவனமாக அவதானியுங்க பிள்ளைகள். சரி, இந்த உயிரெழுத்துக்களை நாங்கள் இரண்டாக வகைப்படுத்தலாம். ஒன்று உயிர்க்குறில் எழுத்துக்கள். உயிர்க்குறில் என்றால் குறுகிய ஓசையில் ஒலிக்கக்கூடிய எழுத்துக்கள் 5 இருக்குது. உயிர் நெடில் எழுத்துக்கள் என்றால் நீண்ட ஓசையில் ஒலிக்கக்கூடிய எழுத்துக்கள் 7 இருக்குது. இந்த உயிர்க்குறில் எழுத்துக்கள் 5 அவை என்னென்று பார்ப்போம். ஆ, ஈ, ஊ, ஏ, ஓ என்று குறுகிய ஓசையில் ஒலிக்கக்கூடிய எழுத்துக்கள். அடுத்தது உயிர் நெடில் எழுத்துக்கள் 7. அது ஆ, ஈ, ஊ, ஏ, ஐ, ஓ, ஔ. இந்த 7 எழுத்துக்களும் நீண்ட ஓசையில் ஒலிக்கக்கூடிய எழுத்துக்களை உயிர் நெடில் எழுத்துக்கள் என்று சொல்லுவினோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் என்று நினைக்கிறேன். நன்றி பிள்ளைகள்.